கோபுரம் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கம். மகான் ஸ்ரீ ஷீரடி சாய்பாபா அற்புதங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் அளித்து வரும் அன்பிற்கும் ஆதரவிற்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சிகள் மகான் ஷீரடி சாய்பாபா பக்தர்களுக்கு கருணை உள்ளத்தோடு நிகழ்த்தி வரும் அற்புதங்களை வரிசையாக தரிசனம் பண்ணிட்டு வரும் சாய்நாதரின் அற்புதமான அருளாசிகளோடு. அந்த வகையில் சாய்நாதர் என்று நமக்கு கொடுக்கக்கூடிய அற்புதமான அருள் வாக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, எந்த ஆபத்திலிருந்தும் நீ காப்பாற்றப்படுவாய், எங்கும் எப்போதும் உன்னுடன் நான் இருக்கிறேன். மிகப்பெரிய சக்தி நம்முடன் இருக்கிறேன்னு ஒரு மிகப்பெரிய வாக்குறுதியை கொடுக்கறதா இல்லையா? நமக்கு எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் இல்லைங்களா? எல்லா ஆபத்துகளிலிருந்தும் நீ காப்பாற்றப்படுவாய் பிரமாதமாக சொல்கிறார் சாய்நாதர். நம்மோடு இருக்கும் சாய்நாதருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லி இந்த ஆசீர்வாதத்தை பெற்ற 3 சகோதரிகளின் அற்புதங்களை நமக்கு அனுப்பி வைத்திருக்கிறார் சாய்நாதர். அந்த 3 சகோதரிகள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அமெரிக்காவை சேர்ந்த சகோதரி உஷா விவேக் அவர்கள். சகோதரி ஒரு மிக முக்கியமான பொருளை தொலைத்து விட்டார்கள். உள்ளதான் இருக்குது, ஜாக்கெட் உள்ளதாக இருக்குன்னு நினச்சாங்க. இல்லை, அது எங்கே விழுந்ததுன்னே சகோதரிக்கு தெரியல. பாபா எப்படி வழி நடத்துகிறார் பாருங்கள். சகோதரி பாபாவின் பாதங்களை பிடித்து கொண்டார்கள். பாபா அற்புதமாக வழி நடத்தி செல்கிறார். அதுதான் சாய்நாதர் நம்ம கூட இருக்காருங்கிறத மீண்டும் நமக்கு நிரூபித்திருக்கிறார். அடுத்து சென்னையைச் சேர்ந்த சகோதரி நளினி அவர்கள் மகளுடைய வீடு கிரகப்பிரவேசத்துக்கு போகிறாங்க. மகள் குழந்தைங்கள்லாம் வெளில போயிட்டாங்க. இவங்க தெரியாமல் வீட்டை பூட்டிட்டாங்க. பூட்டினா அது டிஜிட்டல் லாக்கு, அதோட நம்பர்லாம் சகோதரிக்கு மறந்து போச்சு. உள்ளே அப்பா இருக்கார், என்ன நடக்க போகுதுன்னு சகோதரி பதறுகிறார்கள். சாய்நாதரை தான் துணை கிடைக்கிறார்கள். சாய்நாதர் என்ன அற்புதம் நிகழ்த்துகிறார், அந்த அற்புதத்தை தரிசனம் செய்ய இருக்கிறோம். இப்படி 2 அற்புதங்கள் பிரமாதம். அப்படின்னா இன்றைக்கி கரண்ட் மேட்டரை நமக்கு வெளிச்சம் போட்டு காட்டுகிறார் சாய்நாதர். இந்த தீபாவளி ஃபண்டு அதில் மாட்டினவங்க நிறைய பேர் இல்லையா? நிறைய சகோதரிகிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் நான் நம்பி தான் பணம் கட்டினேன்னா போயிடுச்சுனாங்கிறீங்க. ஒரு சகோதரி அப்படி ஒரு விஷயத்தை செய்தார்கள். அவங்க மட்டும் மாட்டில் ஒரு 10 பேர் சேர்த்து விட்டாங்க. பாபாவின் ஆசீர்வாதத்தோடு அங்கே என்ன நடந்தது? சகோதரிக்கு அந்த பணம் திரும்ப கிடைத்ததா? இதெல்லாம் நம்ம தரிசனம் செய்ய இருக்கிறோம். பாபா என்று நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அருள் வாக்கு, எந்த ஆபத்திலிருந்தும் நீ காப்பாற்றப்படுவாய், எங்கும் எப்போதும் உன்னுடன் நான் இருக்கிறேன்கிறார் சாய்நாதர். சாய்நாதருக்கு மிகப்பெரிய நன்றியை சொல்லி இந்த அற்புதங்களை தரிசனம் செய்வதற்கு முன்னால் நான் உங்களிடம் கேட்டுக்கொள்வதெல்லாம், இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது நீங்கள் பிரமாதமாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. எதற்காக லைக் செய்ய வேண்டும்? நீங்கள் லைக் பண்ண யூடியூப் ரெக்கமெண்டேஷன் அப்படி வைடு கவரேஜாக போகுது. அப்படி போகும்போது இந்த சாய்நாதரின் அற்புதங்களை எல்லோரும் கேட்பதற்கும் பார்ப்பதற்கும் வழிவகை செய்கிறது அந்த லைக். ஒரு லைக் பண்ணலாமே, பிடித்திருந்தால் ஷேர் பண்ணலாம். வாங்க இப்போ நம்ம வரிசை அற்புதங்களை தரிசனம் செய்வோம். முதல் அற்புதம் அமெரிக்காவை சேர்ந்த சகோதரி உஷா விவேக் அவர்களுக்கு அமர்க்களப்படுத்தி இருக்கிறார். அந்த வார்த்தை தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா சகோதரி ஒரு மிக முக்கியமான பொருளை தொலைத்து விட்டார்கள். சகோதரி சொல்கிறாங்க அது காஸ்ட்லியான பொருள் தானா, இல்லைன்னு சொல்லலைன்னா. ஆனால் எனக்கு வந்த கிஃப்ட். சகோதரி டான்ஸ் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்கள்ட்ட யார்ட்டுமே காசு வாங்குறதில்ல குழந்தைங்கள்ட்ட. அந்த குழந்தைங்கள்லாம் எனக்கு அருள் பரிசாக, ஒரு அன்பு பரிசாக கொடுத்த ஒரு விஷயம், அதை நான் தொலைத்து விட்டேன். அதுதான் நான் சாய்நாதரின் பாதங்களில் மன்றாடி கேட்டேன். பாபா அதை எனக்கு பெற்றுக் கொடுங்கள் பாபா, எனக்கு அது வேணும் பாபா, அது நினைவு பரிசு, அது எனக்கு வேணும்னு சொன்னேன். பாபா அற்புதமாக வழிகாட்டி என்னை அழைத்து சென்று பெற்றுக் கொடுத்தாருங்கிறாங்க சகோதரி. என்ன நடந்தது அமக்களமாக சொல்கிறாங்க. உண்மையிலேயே அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. அந்த கருணை தெய்வத்திற்கு நம்ம எல்லோரும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, சகோதரியின் கணவரும் அமெரிக்காவிலிருந்து கனடாவுக்கு ஒரு டூர் போகிறாங்க. அந்த இயற்கை எழில் கொஞ்சம் இடங்கள்லாம் பார்ப்பதற்காக கணவரும் சகோதரியும் கிளம்பி போகிறாங்க. அப்படி போகும்போது ஒரு சர்டன் டிஸ்டன்ஸ் வரைக்கும் தான் நாங்கள் ஃப்ளைட்டில் போக முடிஞ்சதுன்னா, அதுக்கப்புறம் பஸ்ஸில் தான் போனோம். அந்த பஸ்ஸோட பேர் ஆனிட். எதற்காக அந்த பஸ் பேரை சொல்கிறேன்னா, பாபா இதில் ஒரு முக்கியமான விஷயம் வச்சுருக்காரு. இந்த ஆனிட் அப்படின்ற பஸ்ஸில் ஏறி நாங்கள் அந்த இடத்துக்கு போயிட்டோம்னா, நாங்கள் பஸ்ஸை விட்டு இறங்கினோம். நான் அது வரைக்கும் பஸ்ஸில் பாட்டு கேட்டுகிட்டே வந்தேன் நான். அப்புறம் இறங்கினோடனே ஒரு காஃபி ஷாப் இருந்தது, ஒரு காஃபி குடித்தோம். அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு 20 மினிட்ஸ் ஜேர்னி பண்ணி போனால் தான் எங்கள் ஹோட்டல் இருக்குது. அங்கே போய் ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு திருப்பி வரணும். இதே இடத்துக்கு வந்து இன்னொரு பஸ் பிடிச்சி இன்னொரு இடத்துக்கு போகணும். அதுதான் எங்களோட பிளான். சரின்னு சொல்லிட்டு அங்கே காஃபியை குடிச்சிட்டு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு பஸ்ஸில் ஏறி நாங்கள் போயிட்டுருக்கோம். என்னுடைய ஐஃபோன் அது வந்து டிடெக்ட் பண்ணி கொடுக்கும். எதாவது நம்மள்ட்ட இல்லை, எதாவது இருக்குதுன்னு நம்ம போட்டு வச்சுருந்தோம்னா எது இல்லையோ அதை நம்மள்ட்ட சொல்லுமா. அது ஒரு 10 கிலோமீட்டர் போன உடனே சகோதரிக்கு ஒரு மெசேஜ் வருது. நீங்கள் வச்சுருந்த அந்த ஹெட்ஃபோன் மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க இல்லையா, ரொம்ப காஸ்ட்லி திங், அது 15,000 ரூபாய் என் வேலை. அது
அது இப்போது உங்களிடம் இல்லை அப்படின்னு சொல்லுது. உங்களை விட்டு தள்ளி இருக்குன்னு சொல்லுது. அது சகோதரி மிரண்டுட்டாங்க. உடனே கணவர்கிட்ட சொன்னாங்க, என்னங்க இது இப்படி காட்டுது என்ன? ஆமாம்மா, நீ ஜாக்கெட்டு தானே வச்சுருந்த பாருன்னாங்க. ஜாக்கெட்டில் பார்த்தா ஜாக்கெட்டில் இல்லை. சரின்னு ரூமுக்கு போயிட்டாங்க. சகோதரி அங்கிருந்தே பாபாவிடம் பிரார்த்தனை செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். பாபா, நான் இப்போந்தே சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லிக்கிட்டே வருவேன். எனக்கு அந்த குழந்தைகள் அன்பாக கொடுத்த ஒரு அன்பு பரிசு, அதை நீங்கள் தேடி பிடிச்சி கொடுக்கணும் பாபா, எனக்கு பெற்றுக் கொடுங்கள் பாபா. இதில் இன்னொரு விஷயம் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த டிவைஸ் ஃபவுண்டுன்னு ஒரு விஷயம் இருக்கா. அதை போட்டால் அந்த டிவைஸ் எங்கே இருக்குதுன்னு காட்டுமா அந்த இது. சகோதரி அதை போட்டு பார்க்கிறார்கள். அது இப்போதைக்கு அந்த பஸ்ஸு நின்றுது இல்லைங்களா, அந்த காஃபி ஷாப் அதுக்கிட்ட தான் காட்டுது. ஸோ அங்கே தான் இருக்குது அப்படின்னு காட்டுது. சரி, கணவர் சொன்னார், நம்ம கிளம்பி அங்கே தான் போகிறோம், அங்கே போய் நம்ம செக் பண்ணிக்கலாம் வான்னு சொன்னார். நேராக கிளம்பி அங்கேயும் போயிட்டாங்க. அந்த காஃபி ஷாப்புக்கே போயாச்சு. இப்போ வேறு பஸ் பிடிச்சி தான் போகணும். இவங்க அந்த பஸ்ஸெல்லாம் போயிடுச்சு எல்லாமே. இப்போ சகோதரி அங்கே போய் அந்த டிவைஸ் ஃபவுண்டு போடுறாங்க. அது சவுண்டு கொடுக்குமா, கரெக்டாக அதை கிளிக் பண்ணால் கேக்னு சவுண்டு கொடுக்கும். நம்ம கண்டுபிடிச்சிடலான்னா அப்படி போட்டு பார்த்தா இந்த காஃபி ஷாப்லேருந்து ஒரு 10 மைலுக்கு அந்த பக்கம் தான் இருக்குது அந்த டிவைஸ், இவங்களோட தொலைந்த பொருள். அந்த கடைக்கார்ட்டையும் கேட்டாங்க, எங்கே இருந்தான்னு கேட்டால், இல்லை நாங்கள் எதுவும் பார்க்கலங்க அப்படின்ட்டாங்க. இது 10 கிலோமீட்டர் அந்த பக்கம் போயிடுச்சு. இனிமேல் கிடைக்குங்கிற நம்பிக்கையும் உங்களுக்கு போயிடுச்சு. ஆனால் சகோதரிக்கு மட்டும் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை மனதுக்குள்ளே இருக்குது. நான் எங்கள் அப்பாட்ட சொல்லியிருக்கேன், எங்கள் அப்பா அதை பெற்றுக் கொடுப்பார், அது நிச்சயமாக எனக்கு கண்டுபிடித்து கொடுப்பார்னு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையோடு தொடர்ந்து சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் நான் சொல்லிகிட்டே இருக்கேன்னா, அப்புறம் நாங்கள் போக வேண்டிய இடத்துக்கு உண்டான பஸ் அதில் ஏறி நாங்கள் அந்த இடத்துக்கு போய் அந்த இயற்கையெல்லாம் ரசிச்சுட்டு எங்களுக்கு 8:30 மணிக்கு தான் திருப்பி பஸ்ஸு. ஆனால் 5:30 மணிக்கே எல்லாத்தையும் முடிச்சிட்டோம். 5:30 மணிக்கு கணவர் கேட்டார், அம்மா நம்ம திரும்பி ரூம் போயிடலாமா, ரொம்ப டயர்டாக இருக்குன்னாரு. சரிங்க போகலாங்க, நம்ம ட்ரை பண்ணுவோம், பஸ்ஸு கிடச்சா போகலாம் அப்படின்னாங்க. இவங்க ரிசர்வ் பண்ண பஸ்ஸில் போய் கேட்குறாங்க, ஏங்க இந்த மாதிரி எங்களுக்கு நாங்கள் சைட் சீயிங் முடிச்சிட்டோம், எங்களை திருப்பி கூட்டிகிட்டு போகிறீங்களா அப்படின்னா. அம்மா நம்ம பஸ்ஸு பிரேக் டவுன் ஆகிடுச்சு, இப்போ இன்னொரு பஸ் தான் கொண்டு நிப்பாட்டியிருக்கோம் பாருங்கள், இந்த ஆனிட்னு ஒரு பஸ்ஸு, இந்த பஸ் தான் கொண்டு நிப்பாட்டியிருக்கோம், கூடிய மட்டும் அக்காமடேட் பண்ணுறோம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னாங்க. இப்போ எல்லோரும் அக்காமடேட் பண்ணுறாங்க, கொஞ்சம் சீட்டு தான் இருக்குது. ஆனால் ஒரு ஃபுல் ஃபேமிலி 8 பேர் இருக்கிற ஃபேமிலி காத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த பஸ்காரங்க கேட்குறாங்க, ஏங்க நீங்கள் பிரிஞ்சு போகிறீங்கன்னா நீங்கள் போங்க, நீங்கள் ஏன்னா அந்த ஃபேமிலி இல்லைங்க நாங்கள் ஒன்றா தான் போவோன்ட்டாங்க. சகோதரியும் கணவரையும் அந்த பஸ்ஸில் அக்காமடேட் பண்ணிட்டாங்க. சகோதரிக்கு மிகப்பெரிய சந்தோஷம், ஆகா நமக்கு சீட் கொடுத்துட்டாங்க, ஏறி உட்காந்துட்டாங்க. ஏறி உட்காந்துட்டு அப்படியே கொஞ்சம் தூரம் போகிறாங்க. அது வரைக்கும் சிக்னலே இல்லை இவங்களுக்கு ஃபோனில். அப்புறம் கொஞ்ச நேரத்தில் சிக்னல் கிடைக்குது. சகோதரி பேச வேண்டியவங்களுக்கெல்லாம் பேசிவிட்டு ஃபோனை வச்சுருக்காங்க. அப்போ கணவர் சொல்கிறார், அம்மா ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிடு, ஏன்னா நமக்கு பேட்ரி கம்மியாக இருக்குது, பேட்ரி வேணும், அதுக்கப்புறம் நம்ம ரூமுக்கு போகணும், இவ்வளோ பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறாரு. அப்போ சகோதரி சொல்கிறாங்க, இப்போ வேணால் நான் ட்ரை பண்ணி பார்க்கட்டுமா அந்த டிவைஸ் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு. சரி ட்ரை பண்ணி பாரு அப்படின்னாங்க. சகோதரி கண்களை மூடி சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லிவிட்டு அந்த டிவைஸ் ஃபவுண்டு கரெக்டாக போடுறாங்க. என்ன தெரியுங்களா, த டிவைஸ் இஸ் ட்ராவலிங் வித் யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வருது. சகோதரிக்கு கண்களில் கண்ணீரே வந்துருச்சு. என்னங்க சொல்லுது, டிவைஸ் இந்த பஸ்ஸில் தான் இருக்குதுன்னு சொல்லுதுங்க அந்த இது ஃபோனு அப்படின்னு சொல்கிறாங்க. கணவர் உடனே டக்குன்னு ஃபோனை வாங்கி அந்த சவுண்டு கொடுக்கும் இல்லைங்களா, அதை போடுறாரு, டிவைஸ் சவுண்டை போடுறாரு. பார்த்தா கத்துது. எங்கேருந்து கத்துதுன்னு பார்த்தீங்கன்னா டிரைவர்கிட்டேருந்து சவுண்டு வருது. டிரைவர் ஒரு இந்தியன் டிரைவர். அவர் அப்படி கிட்ட போக கேட்டார், உங்களுடைய அந்த ஹெட்ஃபோனை விட்டுட்டிங்களா அப்படின்னார். ஆமாங்க பஸ்ஸில் விட்டுட்டேன் அப்படின்னார். அந்த பஸ்ஸுலேயும் நான் தான் டிரைவர், என்ன ஞாபகம் இருக்கா உங்களுக்கு அப்படின்னாரு. இல்லைங்க எங்களுக்கு தெரிலங்க அப்படின்னாங்க. நான் அந்த பஸ்லேயே கண்டுபிடிச்சிட்டேன், நீங்கள் பஸ்ஸில் தான் விட்டுருந்தீங்க, நான் வச்சுருக்கேன், நான் இறங்கினோடனே தரேன், நீங்கள் கவலைப்படாமல் உட்காருங்க போங்க அப்படின்னாரு. சகோதரி அங்கிருந்தே பாபாவுக்கு நன்றி சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா எனக்கு அது காஸ்ட்லி பொருளுங்கிறது இன்னொரு விஷயம்னா, எனக்கு கிடைத்த ஒரு அன்பு பரிசுனா அது. அந்த குழந்தைங்க நான் டான்ஸ் சொல்லி கொடுக்குறேன், அந்த குழந்தைங்கள்லாம் எல்லோரும் சேர்ந்து எனக்கு வாங்கி கொடுத்த ஒரு அன்பு பரிசு. நான் அதுதான் பாபாட்ட கேட்டுக்கிட்டே இருந்தேன், பாபா அன்பு பரிசு தொலைஞ்சு போச்சு, நீங்கள் அதை பெற்றுக் கொடுங்கள்னு கேட்டுக்கிட்டு இருந்தேன். அந்த கருணை கடல் அதை பெற்றுக் கொடுத்தார் எனக்கு. எப்படியெல்லாம் பண்ணார் பாருங்கள் அவர். 8:30 மணி தான் இவங்களுக்கு பஸ்ஸு, அங்கே வேண்டாம்னு சொல்லிவிட்டு 5:30 மணிக்கே பஸ் ஸ்டாண்டுக்கு வர வச்சு, வேறு பஸ்ஸையும் அங்கே வர வச்சு, அந்த பஸ்ஸில் அக்காமடேட் பண்ணி இவங்கள உட்கார வச்சு, இவர்களை தேட வைத்து என்னெல்லாம் மக்களை படைத்திருக்காரு பாருங்கள். அதுதான் சாய்நாதர். நமக்கு கிடைக்க வேண்டியதை நமக்கு பெற்றுக் கொடுப்பார் சாய்நாதர். அதற்காகத்தான் அந்த அற்புதத்தை சொல்லுகிறார். நம்ம கேர்லெஸ்ஸாக ஒரு விஷயத்தை பண்ணிடுறோம், டக்குன்னு தொலைச்சிடுறோம். அப்புறம் அப்பாட்ட தான் கேட்குறோம், அப்பா எனக்கு அதை பெற்றுக் கொடுங்கள். நிச்சயமாக பெற்றுக் கொடுப்பார் சாய்நாதர். யாருமே எதுக்கும் கவலைப்படாதீங்க.
அவர் பாதங்களை நம்பிக்கையோடு பற்றி கொள்ளுங்கள். அதனால தான் நான் மீண்டும் மீண்டும் திரும்ப திரும்ப சொல்கிறேன் இல்லையா, அவர் பாதங்களை கெட்டியாக பிடிச்சிக்குங்க. சாய்நாதர் நமக்கு அருள்மழை பொழிவதற்கு தயாராக இருக்கிறார். சாய்நாதர் இப்படி ஒரு பிரமாதமான அற்புதத்தை நிகழ்த்தி சாய்நாதர் ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை நமக்கெல்லாம் கொடுத்துருக்கிறார். நமக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுத்துருக்கிறார் சாய்நாதர் இல்லையா. சகோதரி அவ்வளோ சந்தோஷமாக இந்த அற்புதத்தை நம்மள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. சகோதரிக்கு ஒரு நன்றியை சொல்லி அடுத்த அற்புதம் பாருங்கள், பிரமாதமான அற்புதம். சென்னையைச் சேர்ந்த சகோதரி நளினி அவர்கள். நம்ம எங்கெல்லாம் கேர்லெஸ்ஸாக இருக்கோம்னு அப்பா காமிச்சிட்டே வர்றார். அதான் இல்லைங்களா, சகோதரி அங்கே பஸ்ஸில் தொலைச்சாங்கன்றதை காமிச்சார். இப்போ பாருங்கள் இந்த சகோதரி என்ன பண்ணுறாங்க பாருங்கள். சகோதரி பாபாவின் தீவிரமான பக்தர். மகள் ஒரு வீடு வாங்குகிறாங்க. ஈசிஆர் கிட்ட ஒரு வீடு, ஜம்முன்னு பீச் ஓரமாக வீடு, கிரகப்பிரவேசம் வச்சுட்டாங்க. சகோதரி அப்புறம் அவங்களுடைய மகள், மருமகன், குழந்தை எல்லாமே கிளம்பிட்டாங்க. அப்பாவையும் கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ தான் ஆப்ரேஷன் ஆகி வீட்டுக்கு வந்திருக்காரு. இருந்தாலும் அப்பா இவங்க தனியாக விட்டு போக முடியாது, அவரும் கிரகப்பிரவேசத்துக்கு வந்து ஆசீர்வாதமாக இருக்கும்னு சொல்லிவிட்டு சகோதரியின் தந்தையும் கூட்டி கொண்டு போகிறார்கள். அவரால் கீழே உட்கார முடியாது, படுக்க முடியாது, அவ்வளோ பாவம், அவ்வளோ ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கார். ஏன்னா பிளேட் வச்சு ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க அவருக்கு. அவரும் கிரகப்பிரவேசம் முடிகிற வரைக்கும் ஒரு சேரில் தான் உட்காந்துருந்தார். எல்லாத்தையும் நடவடிக்கையெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கார். இந்த டோர்லாம் டிஜிட்டல் டோர் அதெல்லாம் என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கார். எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கார் வயசான பெரியவர். அப்புறம் ஒரு கட்டத்தில் கிரகப்பிரவேசம் முடிஞ்சு எல்லோரும் போன பிறகு சொன்னார், அம்மா ரொம்ப முதுகு வலிக்குதுமா, நான் படுத்துக்கிட்டுமா அப்படின்னாரு. அப்பா உங்களை படுக்க வைக்கணும்னா 3-4 பேர் வேணுமேப்பா அப்படின்னாங்க. கொஞ்சம் தயவுசெய்து முயற்சி பண்ணுங்கம்மான்னாரு. அப்புறம் ஒரு பெட்டு கீழே விரித்து ஐயா ஒரு 4 பேராக சேர்ந்து படுக்க வச்சுட்டாங்க பெரியவரை. அவர் படுத்துட்டார், நல்லா தூங்கிட்டு இருக்கார். இப்போ ஒரு 3 மணி ஆச்சு. மகள், மருமகன், குழந்தைங்கள்லாம் பக்கத்தில் பீச்சுக்கு போகிறோம். நாங்கள் போயிட்டு லேட்டாக தான் வருவோம், நீங்கள் கேர்ஃபுல்லாக இருங்க. 2 நாய்க்குட்டி இருக்குது வீட்டில், அதுங்க வெளியில் கூட்டிகிட்டு போகணும். நீங்கள் அப்பப்போ நீங்கள் அதை மட்டும் பண்ணிவிடுங்க. நீங்கள் வெளியில் போகும்போது டோர் மூடிட்டிங்கன்னா ஒரு 4 நம்பரை சொல்லிட்டு போகிறேன், அந்த நம்பரை ஞாபகமாக போடுங்க. இது டிஜிட்டல் டோர் தான், திறந்துடும் உங்களுக்கு, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, அப்பா பாட்டு உள்ளே தூங்கிட்டு இருக்கட்டும் அப்படின்னாங்க. அவங்க கிளம்பி பீச்சுக்கு போயிட்டாங்க. சகோதரி இந்த 2 குட்டி நாய்களையும் கூட்டிக்கிட்டு கதவை திறந்து வெளியில் போய் டோரை மூடிடாச்சு. போய் வாக்கிங் கூட்டிகிட்டு போயிட்டு திருப்பி வந்து அவங்க சொன்ன நம்பரை தான் போடுறத நினச்சி ஏதோ 4 நம்பரை போடுறாங்க சகோதரி. ஏன்னா வயது மூப்பின் காரணமாக இதெல்லாம் நடக்கும். சொன்ன நம்பரில் ஒரு சின்ன நம்பர் மிஸ் ஆச்சுன்னா கூட திறக்காது கதவு இல்லையா. அதான் டிஜிட்டல் டோர். அது அதாவது விஞ்ஞானம் வளர்ச்சி அடைவது பல விஷயங்கள் நன்மையாக இருந்தாலும் சில விஷயங்களில் கஷ்டமாக இருக்கும். இப்போ சகோதரிக்கு அந்த கஷ்டத்தை கொடுத்துருக்கிறது. சகோதரி உடனே அப்பாவை கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பா நான் சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லிக்கிட்டே இருக்கேன், எப்படியாவது கதவு திறந்து விடுங்க, உள்ளே எங்கள் அப்பா இருக்கார் உள்ளே, நீங்கள் அவர் பத்திரமா பார்த்துக்குங்க. ஏன்னா அவர் எழுந்து கூப்பிட்டாருனா கூட என் காதில் கேட்காது, ஏன்னா டோர் மூடி இருக்குது, எனக்கு என்ன பண்ணுறதே தெரியல. இவங்களும் மாற்றி மாற்றி போட்டு பார்க்குறாங்க, டோர் திறக்க மாட்டேங்குது. அப்போ அங்கே சுற்றி இருக்கிறதெல்லாம் பார்த்தா எந்த வீடு குடி வரல, எல்லாம் கிரகப்பிரவேசம் பண்ணிட்டு கிளம்பி போயிருக்காங்க எல்லாரும். இப்போ அங்கே அந்த ஹிந்தி தொழிலாளர்களாக இருக்காங்க, அவங்கள்ட்ட சகோதரியால் பேச முடியல. அப்புறம் 2 கப்பல்ஸ் வராங்க, அவங்கள்ட்ட சொல்கிறாங்க இந்த மாதிரி நம்பரை மறந்துட்டேன், இந்த மாதிரி பிரச்சனை ஆகிடுச்சுன்னு. இருங்க நாங்கள் ஆஃபீஸ் வரைக்கும் போய் கேட்டு வரோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ஆஃபீஸ் வரைக்கும் போயிட்டு வந்து சொல்கிறாங்க, அம்மா ஆஃபீஸ் பூட்டியிருக்கு, யாரும் இல்லை, உங்கள் மகன் மருமகள் நம்பர் இருந்தால் சொல்லுங்கள், அவங்கள்ட்ட பேசுவோம் அப்படின்றாங்க. சகோதரி அவசரத்தில் வெளியில் வரும்போது ஃபோனையும் உள்ளே வச்சுட்டு வந்துட்டாங்க. இப்போ மகளுக்கும் மருமகனுக்கும் ஃபோனும் பண்ண முடியாது, என்ன பண்ணுறதுனே தெரியல சகோதரி. ஆனால் சகோதரிக்கு என்ன பயம்னா, அப்பா உள்ளேருந்து கூப்பிட்டாருன்னா என்ன பண்ணுறது, கதவை தட்டி அப்பாவால் நடக்க முடியும்னு அழகவன் திறந்துருவார், ஆனால் அவரால் நடக்கவே முடியாது, எந்திரிக்கவே முடியாது, இப்படி ஒரு நிலைமையில் இருக்கார். பாபா நீங்கள் தான் காப்பாற்றணும், எங்கள் அப்பாவை பத்திரமா உள்ளே நீங்கள் பார்த்துக்குங்க, எப்படியாவது இந்த கதவை திறக்கிறதுக்கு எங்களுக்கு உதவி பண்ணுங்கள். நான் சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லிகிட்டே இருக்கேன். சகோதரி சொல்லிக்கிட்டே இருக்காங்க, சகோதரி சொல்லிக்கிட்டே இருக்காங்க. உள்ளே திடீர்னு ஒரு சத்தம் கேட்குது. அப்பப்போ இவங்க கதவையும் தட்டியிருக்காங்க. இவங்க அப்பா எப்படி இருக்கீங்க எப்படி இருக்கீங்கன்னு சொல்லி சத்தம் தட்டியிருக்காங்க. இப்போ உள்ளே யாரோ நடக்கிற சத்தம் கேட்குது. சகோதரிக்கு என்னென்னா அப்பாவால் நிச்சயம் நடக்க முடியாது, யார் நடக்கிறது உள்ளேன்னு பார்க்குறாங்க. பார்த்தா டக்குன்னு கதவை திறக்குது. கதவு திறந்து அப்பா நிற்கிறார். சகோதரிக்கு தூக்கி வாரி போடுது. அப்பா எப்படிப்பா நீங்கள் நடந்து வந்தீங்க, எப்படி நிற்கிறீங்க, என்ன அதெல்லாம் எனக்கு தெரிலம்மா, நீ தட்டுறது மட்டும் என் காதில் கேட்டுது, நானும் எப்படியோ முயற்சி பண்ணினேன், எழுந்துட்டேன், எந்த சக்தி என்னை எழுப்பி விட்டதெல்லாம் தெரியாது, நான் எழுந்துட்டேன், எழுந்து வந்து நிற்கிறேன், காலில் நீங்கள் திறந்ததெல்லாம் நான் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன், டோரை அழகாக திறந்துட்டேன் நான் அப்படிங்கிறாரு. சகோதரி பாபாவுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொன்னார்கள். 2 பிரச்சனையை சால்வ் பண்ணி வச்சுட்டார். அப்பா நல்லா இருக்காருங்கிறதையும் காமிச்சு கொடுத்துட்டாரு. இந்த டிஜிட்டல் டோரை திறக்கிறதுக்கு அப்பாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து அவர் திறக்கவும் வச்சு இப்போ சகோதரி உள்ளே வந்துட்டாங்க, நாய்க்குட்டியும் உள்ளே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. இதிலிருந்து நமக்கெல்லாம் பாபா ஒரு மிகப்பெரிய படிப்பினையை கொடுக்குறார். எதுவாக இருந்தாலும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்கிறார் இல்லையா.
இந்த டிஜிட்டல் உலகத்தில் எல்லாத்துலேயும் கேர்ஃபுல்லாக இருங்க. ஒரு நம்பர் போட்டுடுறோம், ஃபோனில் கூட நம்பரை போட்டு சில பேர் மறந்துடுவோம், என்ன நம்பர் போட்டோன்னே தெரியாமல் அல்லாடிக்கிட்டு இருப்போம். ஸோ இதெல்லாம் நமக்கு புரிய வைப்பதற்காகத்தான் சாய்நாதர் இந்த அற்புதங்களை எல்லாம் சொல்ல வைக்கிறார். நமக்கு விழிப்புணர்வை கொடுக்கிறார். எல்லாவற்றிலும் கவனமாக இருங்கள், ஆனால் நீ எதுக்கும் கவலைப்படாத, எந்த ஆபத்திலிருந்தும் நீ காப்பாற்றப்படுவாய். பாபா சொல்கிற ஒரு அற்புதமான அருள்வாக்கு, நமக்கு நீ கொடுத்த அருள்வாக்கே தான். எந்த ஆபத்திலிருந்தும் நீ காப்பாற்றப்படுவாய், எங்கும் எப்போதும் உன்னுடன் நான் இருக்கிறேன்னார். எப்படி அழகாக எல்லாத்தையும் பண்ணி கொடுத்தார் பாருங்க இல்லையா. அந்த உஷா சகோதரிக்கு என்ன அற்புதம் பண்ணி கொடுத்தார்ல. தொலைந்து போன ஒரு அன்பு பரிசு அற்புதமாக கண்டுபிடித்து கொடுத்தார். எங்கள் அப்பா உள்ளே மாட்டிக்கிட்டாரு, நீங்கள் தான்ப்பா எங்களுக்கு உதவி, நான் சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்கிறேன். சகோதரி சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அவரையே எழுந்து வந்து கதவை திறக்க வைத்தார் சாய்நாதர். அவர் நம்ம கூடயே இருக்கார், நம்முள் தான் இருக்கிறார் சொல்லிக்கிட்டே இருக்கார் இல்லையா. அவர் நான் உனக்குள் தான் வசிக்கிறேன் சொல்லிக்கிட்டே இருக்கார் இல்லையா. சாய்நாதருக்கு மிகப்பெரிய நன்றியை சொல்லி பாபாவின் பிரார்த்தனைகளை நம்ம கைவிடவே கூடாது. நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் ஒரு எபிசோட்லேயும். இன்று வியாழக்கிழமையாக இருப்பதால் துனிபூஜியின் தரிசனத்தை பெற்றுக்கொள்ள இருக்கிறோம். துனிபூஜியின் தரிசனம் முடிஞ்ச உடனே அந்த பிரமாதமான அற்புதத்தை நமக்கு சாய்நாதர் அருளி இருக்கிறார். நம்ம எல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறத நமக்கு மீண்டும் வலியுறுத்துகிறார் சாய்நாதர். மிகப்பெரிய ஆபத்தில் மாட்டிக்கொண்ட ஒரு தாய், அவரை காப்பாற்றி, சாதாரண விஷயம் இல்லை அது, அந்த அற்புதத்தை கேட்டால் அவங்களுக்கு தெரியும். அது ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை செய்து பாபா வந்து மிகப்பெரிய அருளாசியை வழங்கி இருக்கிறார். அதை நம்ம தரிசனம் செய்ய இருக்கிறோம். வாங்க இப்போ துனிபூஜையின் தரிசனத்தை பெற்றுக்கொள்வோம். பிரம்மாணம் பரம் சுகதம் கேவலம் ஞானமூர்த்திம் தத்வாதீத ககன சதுருஷம் தத்துவமத்யாதிலக்ஷ்யம் ஏகம் நித்யம் விமலமஜலம் சர்வதீ சாட்சிபூதம் சாயிநாதம் திரிபுனரடிதம் சத்குரும் தம் நமாமி. அத்தியபூர்வோ தேவம் குண சகலவிடேதனாம் ஜட்டாதாம் அஸ்யாம் வர்தமானாதாः கோபுரம் டிவி சர்வ சாயி பக்த மகாஜனானாம் சர்வேஷாம் சகே குடும்பானாம் க்ஷேம தைரிய விஜயவிஜயாயுளாரோக்ய ஐஸ்வர்யானாம் அபிவர்த்தேர்த்தமரோக திடகாந்திரகாசித்யர்த்தம் தன தானிய செக்ஷன் தான சகல சௌபாட்யகாந்திரதம் தேகாரோக்கியதா மனசந்தோஷ சாய்நாத பரிபூர்ண அனுகிரக பிரசாத பல சித்தியர்த்தம் ஞான சாய்நாத பிரசாதாத் கர்ம பித்ரு சாப பாப நிவர்த்தி பிராப்தியர்த்தம் வியாதி ரோக நிவாரண பிராப்தியர்த்தம் மனசங்கட மனக்லேஷ நிவர்த்தி பிராப்தியர்த்தம் மன சந்தோஷகர பிராப்தியர்த்தம் காரிய ஜெயகர பிராப்தியர்த்தம் வியாபார உத்யோக தொழித்வாரே அநேக கோடி லாபகர பிராப்தியர்த்தம் சகல தோஷ நிவாரண பிராப்தியர்த்தம் ஞான சாய்நாத குருவே நமோ நமः. பாதாரவிந்ததோஷதான மத்திய கரிஷ்யமாः. ஓம் சதானிம்ப விருக்ஷத்யமூலாதிவாசாத் சுதாஸ்ராவினம் திக்தமப்ய பிரியம் தம்ம தரும் கல்பவ்ருக்ஷாதிகம் சாதயந்தம் நமாமீஸ்வரம் சத்குரும் சாயிநாதம். ஓம் அகண்ட சச்சிதானந்தாய நமகாவும் அகில ஜீவவஸ்தராய நமகாவும் அகில வஸ்து விஸ்தாராத நமகாவும் அக்பாராண்ய அபிவந்திதாய நமகாவும் அகிலாசேதான விட்டாய நமகாவும் அகில வேத சப்ரிஜாத நமகாவும் அகிலாண்ட ஸ்வரூபி பிண்டே பிண்டே விட்டிதாய நமகாவும் அகரண்யாத நமகாவும் அகரிய பூம்னே நமகாவும் அகணித குணாத நமகாவும் அசௌக சந்நிவர்த்தனே நமகாவும் அச்சிந்த மகிம்னே நமகாவும் அசலாய நமகாவும் அச்சுதாய நமகாவும் பஞ்சாசத்ரமே நமகாவும் அஜ்ஞானத விராதானம் சமாஜ நமகாவும் அஜன்ம ஸ்திதிநாசகாஜ நமகாவும் அனிமாதி விபூஷிதாஜ நமகாவும் அத்யுன்யத துனி ஜ்வாலாம் ஆக்பைவ நிவர்த்தகாய நமகாவும் அத்யுல்பண மகாசார்தவக்திரே நமாதி திவ்ர தபஸ்தாஜ நமகாவும் அதினம் பிரஸ்வாபகாஜ நமகாவும் அன்னதான சதாரிகாஜ நமகாவும் அதீதி பூஷேதுகே நமகாவும் அத்ருஷ்யலோக சஞ்சாரிண்யே நமகாவும் அத்ருட்டபூர்வதரிஷத்ரே நமகாவும் அத்வைதானந்த
तत्त्वज्ञाय नमगावं उदानन्ददत्तदे नमगावं अधिष्ठानाय नमगावं अधर्मेन्द्रदे नमगावं अधियज्ञाय नमगावं अधिभूताय नमगावं अधिदैवताय नमगावं तक्षकाय नमानन्दाय नमगावं अनन्दनाम्ने नमगावं अनन्दगुणभूषणाय नमगावं अनन्दाचार्यविद्याय नमगावं अनल्गादिवाणिदाय नमगावं नमरदत्वमादित्वादाय नमगावं अनाथपरिरक्षकाय नमानन्य प्रेम संवृष्ट गुरुपादविलानकृते नमगां अनादृढसिद्धदे नमगा नामय भयप्रदाय नमगा नादिमत्परब्रह्मणे नमगा अनागतदिवाकराय नमगां कर्मध्वंसने नमगां कर्मकर्मविचारणाय नमः कर्मबीजं श्यामकर्त्रे नमः कर्मनिर्मूलसामाय नमः कर्मव्याधिविभोगिने नमः कर्मबन्धविनाशकाय नमः कमलीपकारिणे नमः कलाप्रत्यक्षदैवताय नमः कलियुगवरदाय नमः कलियुगबोधने नमः कल्याणनाम्ने नमः कल्याणगुणभूषणाय नमः कष्टनाशकर औषधाय नमः सच्चिदानंद सद्गुरु साईनाथ गुरुवे नमो नमः अनेककोटि प्रार्थनांजलिं समर्पयामि। ओम त्र्यंबकं यजामहे सुगन्धिं पुष्टिवर्धनं उर्वारुकपिबन्धना मृत्योर्मुक्षीयमृताः धनं धान्यं वशं भगवपुत्रलाभं सदतमस्तरं दीर्घमायुः ज्ञानसाईनाथ परिपूर्ण अनुग्रहप्रसादं ईशान सर्वविद्यानामीश्वर सर्वभूतानां ब्रह्माधिपति ब्रह्मा शिवो मे अस्य सदा शिवं शिरडिवासाय विद्महे सच्चिदानन्दाय धीमहि तन्नो साई प्रचोदयात्। सच्चिदानन्दस्वरूप साईनाथ गुरुवे नमो नमः। एकमुख कर्पूरनीराञ्जन दीपं दर्शयामि। सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय। ஆசீர்வாதம் பண்றீங்களா பாபா? பார்த்தீங்கன்னா எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்க. ஆசீர்வாதம் பண்ணுங்க. பாபாவோட ஆசீர்வாதம் பரிபூர்ணம். அற்புதமாக துணி பூஜையின் தரிசனம், பிரமாதமாக துணி பூஜையின் தரிசனம். ஞானசாய் பாபாவுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லி, இந்த துணி பூஜையை செய்து கொடுத்த குருஜிக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லி, இந்த சிலிர்க்க வைக்கும் அற்புதத்தை தரிசனம் செய்திருக்கிறோம். மிகப்பெரிய ஆபத்தில் இருந்து ஒரு தாயை காப்பாற்றியிருக்கிறார் சாய்நாதர். இது இந்த தாய்க்கு மட்டும் நிகழ்ந்ததாக நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது. நம்ம எல்லாருக்குமே ஒரு எச்சரிக்கை மணி, அப்படி தான் வச்சுக்கோங்க. யாரையும் நம்பி எதையும் செய்யாதீர்கள். எல்லாமே நாம்ஸ் படி கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்கோ அதை செஞ்சோம்னா நமக்கு ஆபத்தே வராது. அதெல்லாம் மீறி ஒரு தனி மனிதனை நம்பி நம்ம ஒரு விஷயத்தில் இறங்கும்போது நிச்சயமாக நம்ம சிக்கலில் மாட்டிக்கொள்கிறோங்கிறதை நமக்கு புரிய வைத்திருக்கிறார் சாய்நாதர். என்ன நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் இப்போ சொன்ன உடனே உங்களுக்கு ஆமாம்மா நாங்களும் மாட்டிக்கிட்டோம்னு சொல்லுவீங்க. தீபாவளி ஃபண்டு இது நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நல்லவர்களும் இருக்கிறார்கள். அழகாக முடித்து எல்லாம் ஸ்வீட்டு பட்டாசு எல்லாம் கொடுத்து ப்ரைஸ் எல்லாம் கொடுத்து எல்லாம் பண்ணிடுறாங்க. சில பேர் ஏமாற்றணும்னு பண்ணுறதில்ல, சந்தர்ப்ப சூழ்நிலையில் மாட்டிக்கிட்டு அதில் பங்கு பெற்ற அத்தனை பேரையும் துன்பக்கடலில் மூழ்க விடுகிறார்கள் இல்லையா? இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. இங்கே என்ன நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சகோதரி பற்றி ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். சகோதரி ஒரு பூ வியாபாரம் செய்கிறாங்க. ஒரு பாபா ஆலயத்தின் முன்னாடி ஒரு பூக்கடை வச்சுருக்காங்க. அந்த பாபா ஆலயத்தில் கூட்டி பெருக்கி பாபாவுக்கு எல்லா சேவையும் அங்கே செய்கிறதெல்லாம் சகோதரி தான். எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. எதுவாக இருந்தாலும் பாபா முன்னாடி தான் செய்வாங்க, பாபாட்ட சொல்லிட்டு தான் செய்வாங்க. அப்படி பாபாவின் மீது மிகுந்த பக்தி கொண்ட ஒரு தாய். தேவகியின் பேர். ரொம்ப அற்புதமான பாட்டி இவங்க. நான் ரெகுலராக இவங்கள்ட்ட தான் பூ வாங்குவேன். ஏன்னா சர்வசக்தி பாபா ஆலயத்துக்கு தான் போவேன். அந்த ஆலயத்துக்கு தான் இவங்க இருக்காங்க. சகோதரியை ஒருத்தர் அப்ரோச் பண்ணுறார். அம்மா நீங்கள் அடுத்த வருஷம் தீபாவளிக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் சொல்லிக் கொடுக்க போகிறேன் உங்களுக்குன்னாரு. என்னப்பா தம்பி அப்படின்னாங்க. நாங்கள் ஃபண்டு பிடிக்கிறோம்மா, மாதம் 1000 ரூபாய். உங்களுக்கு அது ஈஸியான தொகை தான், ஒன்றும் கஷ்டமாக இருக்காது. இந்த 1000 ரூபா கட்டிட்டு வந்தீங்கன்னா 12,000 ரூபா வந்துடும். 12,000 ரூபாய்க்கு உங்களுக்கு ஒரு தங்க காசு கொடுப்போம், ஸ்வீட்டு கொடுப்போம், பட்டாசு கொடுப்போம், மளிகை பொருள் கொடுப்போம்னு இப்படி எக்கச்சக்கமாக சொல்கிறாரு. ஒரு சாரீ கொடுப்போம். பெண்களை மயக்குவதற்கு இந்த வார்த்தை சொன்னால் போதும், உங்களுக்கு ஒரு சாரீ கொடுப்போம் அப்படின்னு சொன்ன உடனே பாட்டிக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா பேத்திலாம் இருக்காங்க, மருமகள்லாம் இருக்காங்க, யாருக்கா ஒருத்தர் கொடுக்கலாமே அந்த மாதிரிலாம் ஆசை வந்துருச்சு பாட்டிக்கு. உடனே ஜாயின் பண்ணிட்டாங்க. இந்த தம்பி நான் பாபா முன்னாடி வச்சு உனக்கு 1000 ரூபா கொடுக்குறேன், மாதம் மாதம் நீ கரெக்டாக வாங்கிக்கோ
அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவங்க இதோடு நிப்பாட்டிருந்தா பரவாயில்ல. ஒரு 10 பேர் சேர்த்து விட்டாங்க. இந்த 10 பேர் என்ன சொல்கிறாங்க, அம்மா எங்களுக்கு அவரை தெரியாது, உங்கள்கிட்ட கொண்டு தான் நாங்கள் காசு கொடுப்போம், நீங்கள் தான் அவர்கிட்ட கொடுக்கணும், எங்களுக்கு அந்த பரிசு நீங்கள் தான் பெற்றுக் கொடுக்க வேண்டும். அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், ஒன்றும் கவலைப்படாதீங்க, தங்கமான தம்பி இப்படி தான் போவார், என்கிட்ட தான் பூ வாங்குவார், எல்லாம் இந்த பாட்டி எல்லாம் தெளிவாக சொல்கிறாங்க. பாட்டிக்கிட்ட தான் கொண்டு எல்லோரும் மாதம் கரெக்டாக கொடுத்துருவாங்க. அந்த 10 பேரும் பாட்டி கோயிலுக்குள்ளே வச்சு தான் அந்த நண்பர்கிட்ட காசே கொடுப்பாங்க. அப்பா பாபா முன்னாடி தான் உனக்கு காசு கொடுக்குறேன், இந்த மாதத்தோட காசு அப்படின்னு சொல்லி 11,000 கொடுத்துக்கிட்டே வராங்க. 12 மாதங்கள் குடித்தாச்சு. அந்த 12 மாதங்கள் 10 பேரோட அமௌண்ட்டு 1,20,000 ரூபாய். இப்போ தீபாவளி நெருங்குது. பாட்டி அவரை தேடுறாங்க, அவரை கண்டுபிடிக்கவே முடியல. இங்கே இந்த 10 பேரும் பாட்டியை நெருக்கிறாங்க. என்னங்க உங்களை நம்பி தாங்க சேர்ந்தோம், என்னங்க இப்படி ஆகிப்போச்சுன்னாங்க. அப்புறம் எல்லோரும் சேர்ந்து போய் அவர் வீடை கண்டுபிடிச்சி அங்கே போனால் அந்த நண்பர் ரொம்ப கேஷுவலாக, இல்லைங்க நான் பணம்லாம் ஏமாந்துட்டேன், அதெல்லாம் கிடைக்கிறது கஷ்டம், நீங்கள் எதாவது கம்ப்ளைண்ட் கொடுக்குறனா கூட கொடுத்துக்குங்க நீங்கள் அப்படின்னு இப்படி கேஷுவலாக சொல்கிறார். பாட்டி அழுதுட்டாங்க. நேராக அங்கேருந்து கிளம்பி வந்த இடம் சாய்நாதரின் சன்னதி. நேராக பாபாட்ட உட்காந்து பேசுகிறாங்க. பாபா உங்கள் முன்னாடி தானே பாபா நான் காசு கொடுத்தேன், நான் உங்களை நம்பி தான் அவர்கிட்ட காசு கொடுத்தேன், என்னையை நம்பி இவங்கெல்லாம் கொடுத்தாங்க, நீங்கள் அதை பெற்றுக்கொடுங்கள் பாபா, உங்கள் பாதங்களை கெட்டியாக பிடித்துக் கொள்கிறேன், என்னை இந்த ஆபத்திலிருந்து காப்பாற்றுங்கள். சாதாரண விஷயம் இல்லை, 1,20,000 ரூபாங்கிறது சின்ன அமௌண்ட் இல்லை, மிகப்பெரிய தொகை இல்லையா. பாட்டி அழுதுட்டாங்க, ரொம்ப அழுதுட்டாங்க. பாபா முன்னாடி டெய்லி உட்காந்து பேசுவாங்க. பாபா எனக்கு இந்த பிரச்சனையிலேருந்து வெளிக்கொண்டு வந்துருங்கள் பாபா, எனக்கு அவங்களாம் பார்த்தாலே பயமாக இருக்குது எனக்கு, ஏன்னா 10 பேரும் பாவம் ரொம்ப உடைத்த காசு தான் எல்லாருக்குமே, எப்படியாவது அந்த பணங்களை நீங்கள் பெற்றுக் கொடுங்கள் பாபான்னு சொல்லி பாபாட்ட டெய்லி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இப்போ அவரை போய் கேட்குறதே நிப்பாட்டிட்டாங்க பாட்டி. நான் ஏன் அவர்கிட்ட போனோம், எங்கள் அப்பா இருக்கார் எனக்கு வாங்கி கொடுப்பார். பாருங்கள் எவ்வளோ பெரிய நம்பிக்கை பாருங்கள். என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் காலை அந்த நண்பர் ஓடி வராரு, அந்த சீட் நடத்தினார் இல்லைங்களா, அவர் ஓடி வராரு. அம்மா ஒரே ஒரு விஷயம், நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க, அடுத்த வாரம் உங்கள் காசு மொத்தமாக கொடுத்துட்றேன், நீங்கள் எல்லாருக்கும் சொல்லுங்கள், யார் எந்த ஆக்ஷன் எடுக்க வேணாம்னு சொல்லுங்கள், நான் அடுத்த வாரம் உங்கள் பணத்தை மொத்தத்தையும் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கார். சகோதரி பாபாவை பார்த்து கையெடுத்து வணங்கி, பாபா இப்படி ஒரு நிலைமை கொண்டு விட்டுட்டீங்க, அவர் கொண்டு பணத்தையும் கொடுத்துட்டாருன்னு எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம், அப்படி பணம் வந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு அன்னதானம் பண்ணுறேன் பாபா அப்படின்னு சொல்லி மனதார பிரார்த்தனை செய்கிறார்கள். பாட்டி டெய்லி கூட்டி பெருக்கும்போது அந்த இடத்தெல்லாம் க்ளீன் பண்ணும்போது பாபாவை பார்த்து பேசிக்கிட்டே இருப்பாங்க. பாபா எப்படியாவது அந்த பணத்தை பெற்றுக் கொடுங்கள் பாபா, நான் எல்லோரும் கொடுத்துட்டேன்னு நிம்மதியாக இருப்பேன் பாபா, என்ன தொகை பெரிய தொகை அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அந்த நண்பர் ப்ராமிஸ் பண்ண மாதிரி அடுத்த வாரம் 1,20,000 ரூபாயை தூக்கிட்டு வரார், பாட்டியோட அமௌண்ட்டோடு சேர்த்து வந்து. பாட்டி சொன்னாங்க என்கிட்ட கொடுக்காத, நேராக எங்கள் அப்பாட்ட கொண்டு போய் கொடு அப்படின்னாங்க. நேராக கொண்டு வந்து உள்ள பாபாவின் பாதங்களில் வச்சுட்டு கையெடுத்து வணங்கி, அம்மா நான் மொத்த காசையும் கொடுத்துட்டேன், நான் லேட் பண்ணதுக்கு என்னை மன்னிச்சுக்குங்க, என்னால் வட்டியெல்லாம் கொடுக்க முடியாதுமா, எந்த பரிசும் என்னால் கொடுக்க முடியாது, நீங்கள் கட்டின காசை கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டே இருந்துட்டார். பாட்டி உடனே எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி அந்த பணத்தெல்லாம் செட்டில் பண்ணிட்டாங்க. அடுத்து பாட்டி ப்ராமிஸ் பண்ண மாதிரி உடனே ஆலயத்திற்கு ஒரு அமௌண்ட்டை செலுத்தி அங்கு அன்னதானமும் செய்தார்கள். சாய்நாதருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொன்னேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ ரீசண்டாக பாபா ஆலயத்துக்கு போன போது இந்த அற்புதத்தை என்கிட்ட சொல்லி அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. பாபா வந்து மிகவும் சக்தி வாய்ந்த பாபா, நான் உங்கள் முன்னாடி தான் நான் கொடுத்தேன், எனக்கு பெற்றுக் கொடுங்கள்னு கேட்டேன், உடனே பெற்றுக் கொடுத்துட்டார். பாபாவுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொன்னேன். நாங்கள் நன்றி சொல்லணும் பாபாவுக்கு இல்லையா. பாபா வந்து நம்ம எந்த ஆபத்திலிருந்தும் காப்பாற்றுவதற்காகத்தான் நம்மோடு இருக்கிறார், நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணுங்கிறதுக்காக தான் அந்த அற்புதங்களை எல்லாம் சொல்கிறார். நான் மீண்டும் உங்கள் எல்லாருக்கும் ஒரு வாட்டி சொல்கிறேன், இந்த மாதிரி ப்ரைவேட்டாலாம் போய் ஏதாவது ஒரு சீட் வீட்டில் சேர்ந்து ஏமாந்துடாதீங்க யாருமே. அதற்குத்தான் நமக்கு இந்த அற்புதங்களை எல்லாம் பாபா சொல்ல வைக்கிறார். இது போலாம் நடக்கும், நான் இருக்கிறேன், உங்களை காப்பாற்றுவேன், இருந்தாலும் யாரும் இதுபோல் தவறுகளை செய்யாதீர்கள் என்பதை நம்ம உணர்த்துவதற்காகத்தான் இந்த அற்புதங்களை சொல்ல வைக்கிறார் சாய்நாதர். இன்றைக்கி நமக்கு 3 அற்புதம் கொடுத்தார் சாய்நாதர், பிரமாதமான அற்புதங்கள். இந்த 3 அற்புதங்களின் மூலம் நமக்கு ஒரு மிகப்பெரிய விஷயத்தை புரிய வைத்தார். கேர்லெஸ்ஸாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறத பிரமாதமாக புரிய வச்சார். எல்லா விஷயத்திலும் நம்ம கவனமாக இருக்க வேண்டும் என்பதை தெளிவாக புரிய வைக்கிறார் சாய்நாதர். சாய்நாதருக்கு மிகப்பெரிய நன்றியை சொல்லி இன்றைக்கி 3 அற்புதங்களும் பிரமாதப்படுத்தினார் சாய்நாதர். எந்த ஆபத்திலிருந்தும் நீ காப்பாற்றப்படுவாய், எங்கும் எப்போதும் உன்னுடன் நான் இருக்கிறேன், நம்மோடு தான் இருக்கிறார் சாய்நாதர் இல்லையா. அந்த அற்புதங்கள்லாம் கேட்கும்போது தெரியுது இல்லையா, நம்ம கூடயே பாபா இருக்காருங்கிறது எப்படி புரிய வைக்கிறார் பாருங்கள் பிரமாதமாக இல்லையா.
சகோதரி உஷா விவேக் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பொருளை தொலைத்து விட்டார்கள். அது காஸ்ட்லி பொருளுங்கிறதோட ஒரு அன்பு பரிசு. அது அண்ணா தொலைஞ்சு போச்சுன்னா பாபாவின் பார்த்து தான் பிடித்து கொண்டேன் எனக்கு பெற்றுக் கொடுத்தார் சாய்நாதர். அடுத்து நளினி சகோதரி நம்பரை மறந்துட்டாங்க. உள்ள அப்பா இருக்கார், அப்பா நீங்கள் தான் கூட இருக்கணும், அவரையே எழுந்து வந்து திறக்க வைக்கிறார் கதவை. அடுத்து இந்த பாட்டி தேவிகை அவர்களுக்கு என்ன அற்புதங்க, பாபா உங்களை நம்பி தான் போட்டேன் பாபா, நான் என்னை நம்பி இத்தனை பேரும் போட்டாங்க, அந்த பணங்களை எப்படியாவது பெற்றுக் கொடுங்கள். அற்புதமாக பெற்றுக் கொடுத்தார் சாய்நாதர். இது போன்ற அற்புதங்கள்லாம் இவங்களுக்கு மட்டும்தான் நிகழுமான்னு கேட்டால் இல்லை, நம்ம எல்லாருக்கும் உண்டு. நம்ம எல்லாரும் சாய்நாதரின் ஸ்ட்ரெயிட் பார்வையில் இருக்கோம். நமக்கு அருள்மழை பொழிவதற்கு சாய்நாதர் காத்து கொண்டிருக்கிறார். அருள்மழையை பொழிவார் சாய்நாதர். அடுத்த அற்புதம் பாருங்கள், பிரமாதமான 3 சகோதரிகளுக்கு பிரமாதமான அற்புதங்கள். அந்த அற்புதங்களை நம்ம எல்லோரும் தரிசனம் செய்ய இருக்கிறோம். இப்போலாம் எபிசோட் முடிக்கிறதுக்கு முன்னாடி சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லித்தான் முடிக்கிறோம். இந்த எபிசோட்லேயும் நான் சொல்ல போகிறேன், பிரார்த்தனைக்கு தயாராகுங்கள். ஷீரடிபுர வாசினம், கருணாமூர்த்தி ஸ்வரூபம், சர்வரோக தோஷ நிவாரணம், ஷீரடி சாய்நாதன் தரிசனம். சத்குருவின் கடாட்சம் நமக்கெல்லாம் நிறைஞ்சு கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன். அடுத்த எபிசோடில் நிறைய அற்புதங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம் சாய்ராம். விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள், உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள். பாருங்கள், ரசியுங்கள், பரவசமடையுங்கள். gopuramtv.com. பக்தி பக்திமயம்.